திருமண பொருத்தம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்கன்னா, ஜென்ம லக்னம் இல்லைன்னா ஜென்ம ராசி. அது வந்து 2 பிறந்த குழந்தைக்கு பொருத்தம் பார்க்குற மாரி. இப்ப இருக்கிற உடலுக்கும், இப்ப இருக்க மனதுக்கும் தான் நாம் பொருத்தம் பார்க்கணும் அப்படிங்கிறத முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். ராசி கட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிரகங்களும் என்ன பலனை தருது அப்படிங்கிறத அட்சய லக்னத்தில் மிக தெளிவாக, துல்லியமாக நம்ம வந்து பார்க்க முடியும். நம்ம ஒரு லக்னம் போகுது, அதில் ஒரு நட்சத்திர பாதம் இயக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 கிரகம் தான் ஃபேவராக இருக்கு. 4 கிரகம் தான் நம்மளை இயக்கும். அதில் வந்து அந்த கிரகம் வந்து நல்லா இருக்குமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. வணக்கம். குருவே சரணம், குருவடி சரணம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர், அக்ஷய வாஸ்து மற்றும் மலர் மருத்துவ ஆலோசகர் ஈகை ஆண்டாள் வசந்தி. இந்த பதிவில் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ உண்மையிலேயே நானும் 2 பெண் குழந்தைகளுக்கு தாயார். இப்போது திருமணம் வயதில் இருக்கிற என்னுடைய பெண்ணுக்கு வரன் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்படின்னும் போது நான் எப்படி பார்ப்பேன் அப்படிங்கிற விஷயம். இப்போ பொதுவாக திருமணத்துக்காக தான் ஜாதகமே கையில் எடுக்கிறாங்க. அப்படி அவங்க வந்து பார்க்கும் பொழுது திருமண பொருத்தம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்கன்னா, ஜென்ம லக்னம் இல்லைன்னா ஜென்ம ராசி, ஆண் பெண் 2 பேருக்கு மட்டும்தான் திருமண பொருத்தத்தை பார்த்துட்ருக்காங்க. அது வந்து 2 பிறந்த குழந்தைக்கு பொருத்தம் பார்க்குற மாதிரி அர்த்தம். இப்போது ஜென்ம லக்னம் அப்படிங்கிறது இப்போ வயதுக்கேற்ற மாதிரி லக்னமும் வளர்ச்சி அடையும். அதுதான் அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது தான் ஏஎல்பியோடைய பரிணாம வளர்ச்சி. அப்படி இருக்கும் பொழுது நாம் இப்போ என்ன அக்ஷய லக்னம் போகுது, அதுக்கு தான் நம்ம பொருத்தம் பார்க்கணும். இந்த ஆண் பெண் 2மா இருந்தாலும் சரி, அட்சய ராசிக்கும் அட்சய லக்னத்திற்கும் தான் பொருத்தம் பார்க்கணும். அட்சய லக்னம் அப்படிங்கிறது தான் உடல் பொருத்தம். அட்சய ராசி அப்படிங்கிறது தான் மன பொருத்தம். இப்போ இருக்கிற உடலுக்கும் இப்போ இருக்க மனதுக்கும் தான் நம்ம பொருத்தம் பார்க்கணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா சின்ன வயசில் நம்ம குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா சின்னதாக ஏதாவது விளையாட்டு பொருள் கொடுத்தா அது பிடிக்கும். அதுக்கப்புறம் 10 வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கோ எழுதுறதுக்கோ விளையாடுறதுக்கோ அந்த மாதிரியான விஷயங்கள் பிடிக்கும். அப்போது 15 வயசு 20 வயசு அப்படின்னுட்டு வயதுகள் வந்து கூட கூட அவங்களுடைய மனமும் சரி உடலும் சரி வளர்ச்சி அடையுது. இப்போ சின்ன வயசில் இருக்கிற மாதிரி சின்னதாக சொப்பு அந்த மாதிரி கொடுத்தா அவங்க எடுத்துக்குவாங்களா? அது பிடிக்குமா? ஆனால் இப்போ என்ன அவங்களுக்கு பிடிக்குது, அப்போ அவங்களுடைய மனநிலை இப்போ எப்படி இருக்குது, அவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் தசா புக்தி அப்படிங்கிற விஷயத்தில் அக்ஷய ராசியாக பார்க்கப்படுகிறது. அது மனநிலையை, உடல்நிலை எப்படி இருக்குது அப்படின்றது தான் அக்ஷய லக்னம். இது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டு, இப்போது நீங்கள் வந்து ஜாதகம் ஆண் பெண் இருவருக்கும் சேர்த்து பார்க்குறோம் அப்படின்னா 2 பேருக்கும் இப்போ அக்ஷய லக்னம் என்ன, அக்ஷய ராசி என்ன, அதுக்கு எப்பயுமே பார்க்குற மாதிரி 10 வித தசை பொருத்தங்கள் இல்லை 12 பொருத்தங்கள் அதை மாதிரி பார்த்துட்டு நீங்கள் முதல்ல திருமணம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு கிரகங்களும் ராசி கட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிரகங்களும் என்ன பலனை தருது அப்படிங்கிறத அட்சய லக்னத்தில் மிக தெளிவாக துல்லியமாக நம்ம வந்து பார்க்க முடியும். நீங்கள் வந்து திருமணம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல ஒரு ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் கிட்ட உங்கள் பகுதியில் பக்கத்தில் யாராக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட அந்த ஜாதகத்தை காட்டிட்டு இது திருமணம் காலம்தானா, எப்படிப்பட்ட ஒரு மணமகன் அல்லது மணமகள் அமைவாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் போய் பாருங்கள். பார்த்துட்டு நாம் எப்படி நடந்துக்கணும், ஏன் இது வரைக்கும் கல்யாணம் ஆகலை, என்ன பிரச்சனை இருந்துச்சு, அப்படி கல்யாணம் ஆகணும்னா நாம் எப்படிப்பட்ட ஒரு வரனை நம்ம தேடணும். இப்போ நம்ம இங்கேயே தேடிட்டு இருப்போம். அப்போ பார்த்திங்கன்னா வரன் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் தான் இருக்கும். அப்போது அந்த மாதிரியான வரனை தான் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏஎல்பியில் பார்த்திங்கன்னா 7ஆம் பாவம் பார்ப்போம். அது வந்து சாதகமற்ற அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா ஏதோ பிரச்சனைக்குரிய வேலை செய்யக்கூடிய ஒரு வரனாக அமையும், இல்லை வெளியூரில் இருக்கிற வரனாக தான் அமையும். அந்த மாதிரி வரனை நம்ம ஏற்றுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் வந்து திருமணம் நடைபெறுவது கொஞ்சம் காலதாமதம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இப்போ சாதகமாக இல்லை அப்படின்னா திருமணம் ஆன பிறகு கூட சரி, அந்த கிரகம் சாதகமாக இல்லைன்னா 2 பேருக்குள்ள நடுவில் ஒரு பிரச்சனை வர்றதை நம்ம பார்க்குறோம். அப்போது யாரால் பிரச்சனை வருது,
பெண்ணுனால பிரச்சனை இல்ல, இல்ல பெண்ணினுடைய குடும்பத்தால வருதா அப்படிங்கிற விஷயத்த நம்ம முதல்ல பார்த்து புரிஞ்சுக்கிட்டு, எந்தெந்த இடத்துல கொஞ்சம் அமைதியா போணும், பொறுத்து போணும் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல புரிஞ்சுகிட்டு நம்ம நடந்தோம்னா, வாழ்க்கையில வந்து பலவித கஷ்டங்களையும் நம்ம சுலபமா கடந்திட முடியும். இப்ப எல்லாருக்கும் எல்லா ஜாதகமும் ஃபேவரா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது 9 கிரகங்கள் இருந்தாலும், ஒரு குறிப்பிட்ட நம்ம ஒரு லக்னம் போது, அதுல ஒரு ஒரு நட்சத்திர பாதம் இயக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 4 கிரகம் தான் ஃபேவரா இருக்கும். 4 கிரகம் தான் நம்மள இயக்கும். அதுல வந்து அந்த கிரகம் வந்து நல்லா இருக்குமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அப்படி நல்லா இல்லன்னா கூட அந்த காலகட்டத்த நம்ம கடந்து போய் தான் ஆகணும். அப்போ எப்படி போகணும்? எங்க நிதானமா போகணும்? எங்க அமைதியா போணும்? எங்க பொறுத்து போணும்? அப்படிங்கிற விஷயத்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜி மூலியமா நாம நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஒரு அனுபவம் வாய்ந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜரை போய் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க நிச்சயமா நல்ல கைட் பண்ணுவாங்க. அது மூலியமாக நம்மளுக்கு இந்த வாழ்க்கையில வந்து ஒரு சிறப்பான பயணத்த நம்ம அமைச்சு கொள்ள முடியும். அனைவரும் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஒரு முறை பாருங்க. நன்றி. வணக்கம்.